இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரிங்ஸோட ரிட்டன் பிளான் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி அடுத்த கட்ட அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா ரோமன் ரிங்ஸ் ரிட்டன் ஏன் இவ்வளோ கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடைபெற்ற ராவில் கூட பால் ஹியூமன் பிரான்சன் ரீடை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இவர் யார் யாரை தோக்கடிக்க தகுதியானவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு நாள் ரோமன் ரிங்ஸை இவர் ஒரே நைட்டில் முடிச்சு விட்ருவார். அதுக்கப்புறம் ஒரே நைட்டில் சிஎம் பங்கும் வந்தாலும் சிஎம் பங்கே முடிச்சு விட்ருவார். இப்படியெல்லாம் நல்லா ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலை ரோமன் ரிங்ஸ் ரிட்டன் வர்றதுக்கான காரணத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. WWE ரோமன் ரிங்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரோமன் ரிங்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறது பிரசன் ரீட், பேரன் பேக்கர், அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ், பால் ஹியூமன். இந்த இடத்துல பால் ஹியூமன் பார்த்தீங்கன்னா மேனேஜர், மற்ற 3 பேருமே ரெஸ்லர். இப்படிப்பட்ட சூழ்நிலை ரோமன் ரிங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலையில் ஒரு டீம் உருவாக போகுது. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கு செமிசைனை இப்போ தனியாக சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஒரு ஆள் நீங்கள் ஜே யூசோன்னு சொல்லலாம். இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ராவில் கூட மெயின் ஈவெண்ட்டில் கடைசியில் ஜே யூசோ வந்திருப்பார். ஆனால் ஜே யூசோவுக்கு வேற ஒரு ஸ்டோரி லைன் இருக்குது. ஜே யூசோ கந்தர்ட்ட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் மணி இந்த பேங்க்ல டாக் டீம் மேட்சஸ்லாம் விளையாடணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஜே ஈசோ தேவையில்லாமல் இந்த ஸ்டோரி லைனில் இனிமேல்ட்டு சேர்க்க மாட்டாங்க. சும்மா ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்க வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டோரி லைனில் 3வது மெம்பராக சிஎம் பங்க் அண்ட் செமிசைனோட சேர போகிறது ரோமன் ரிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸ் சேர்றதுனால என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஷீல்டு 2.0 அப்படின்ற ஒரு டீமை உருவாக்க போகிறாங்கன்ற மாதிரி இப்போ ரூமர் போயிட்டுருக்கு. இதனாலவே விரைவில் ரோமன் ரிங்ஸ் ஒரு பயங்கரமான ரிட்டர்ன் கொடுக்க போகிறாரு. அந்த ரிட்டர்ன் கொடுக்கும்போது பேரன் பேக்கரையும் பிரசன் ரீடையும் செத் ரோலின்ஸையும் விட்டா கிடச்சா பால் ஹியூமனுக்கு கூட அட்டாக் பண்ணுவார். அதனால் இந்த ஸ்டோரி லைன் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட்டாக ஏற்படுத்தியிருக்கு. மேபி ரோமன் ரிங்ஸ் கூடிய சீக்கிரத்தில் 1 இல்லை 2 வாரத்துக்குள்ளே வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மணி இந்த பேங்க்கில் செத் ரோலின்ஸ் இருக்கிறதுனால மணி இந்த பேங்க் பேப்பரையும் முடிஞ்சது கூட வரலாம். இல்லை அது எப்படி ரோமன் ரிங்ஸ் அடுத்து என்ன மாதிரியான பிளான் மணி இந்த பேங்க் வந்தால் ரோமன் ரிங்ஸ் என்ன செய்வார்ன்றதை அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸ் ரிட்டர்ன் வந்தால் கண்டிப்பாக பிரசன் ரீடை எல்லாரையும் போட்டு அட்டாக் பண்ண போகிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.